கோவம்லாம் படலாம். இன்றைக்கி இல்லை நாளைக்கு போடுவேன்னு பண்ணணும் கோவத்தை. கோவம் வந்தால் உடனே அதை நான் வெளிப்படுத்த மாட்டேன். அட்லீஸ்ட் ஒரு மணி நேரம்னாச்சும் பொறுத்து தான் என்ன பண்ணுவேன், கோவத்தை வெளிப்படுத்துவேன்னா சூப்பரான ஆள் நீங்கள். கோவப்படணும், கோவப்படுவேன்னு இருக்கணும். ஆனால் என்ன செய்யணும், ஒரு மணி நேரம், குறைஞ்சபட்சம் 10 நிமிஷம். உடனே என்ன பண்ண மாட்டேன், நான் ரியாக்ட் பண்ண மாட்டேன். எந்த ஒரு இதுக்கும் கோவம் மட்டும் வந்துச்சுன்னா, அன்பை வந்தால் யாருன்னா ஜோக் வச்சாங்கன்னா 10 நிமிஷம் பொது சிரிச்சிங்கன்னா பைத்தியக்காரன் நினச்சிப்பாங்க. பொது ஜோக் வச்சா என்ன பண்ணணும்பா, உடனே சிரிக்கணும். இல்லைன்னா என்ன ஆகும், சில பேர் வீட்டுக்கு போய் சிரிப்பாங்க. நம்ம இங்கே ஜோக் வச்சுருப்போம், வீட்டில் போய் டக்குன்னு ஞாபகம் வரும். வீட்டில் சுற்றிக்கிறவங்களாம் பார்த்து டென்ஷன் ஆகிடுவாங்க, ஏன் பைத்தியம் ஆகிடுவேன்ட்டு. ஆனால் கோவம் அப்படி கிடையாது. லேட்டாவோ வீரியம் அதிகமாகிடும். அதான் கோவம், அதான் எது வரணுமோ அது வரலாம். சந்தோஷம் வரலாம், மகிழ்ச்சி வரலாம், கொண்டாட்டம் வரலாம். கோவம் மட்டும் குறைஞ்சபட்சம் 10 நிமிஷம், குறைஞ்சபட்சம். ஓசோ கதையில் ஒரு கதையில் படித்தேன், கோவப்பட்டாக்க ஒரு நாள் 10. சிஜே ஜங்க யாருக்கும் அவர் சொல்கிற ஒரு ஆளுக்கு, யாரோ ஒரு சாமியார் இருந்துக்கிறாரு. அவங்க சாமியாருக்கு அவங்க அப்பா கொடுத்த அறிவுரை என்னடான்னா, எப்போ கோவப்பட்டாலும் 24 மணி நேரம் 10 தான் நீ ரியாக்ட் பண்ணணும். நீர் சாவர காலத்தில் அப்பா அங்கே எதனால் கொடுத்துட்டு போவாங்கல்ல, சொத்து உயில்லாம், அந்த மாதிரி அந்த சாமியாருக்கு அது மாதிரி கொடுத்துட்டு போனதாக படித்தேன். நான் உங்களுக்கு சொல்கிறது, என்ன பண்ணாதீங்க, கோவம் வந்தால் உடனே ரியாக்ட் பண்ணுங்க. விலங்குகள்லாம் ஒன்றே ரியாக்ட் பண்ணணும் மறந்துடும். மனுஷன் ரியாக்ட் பண்ணிட்டு மறக்கவும் மாட்டான். அதுக்காக திரும்ப ஒன்றும் கோவப்பட்டுன்னு வைப்பான், நினச்சி. அந்த மாதிரியும் சொல்லலை, கோவப்படுங்க, ஆனால் அளவாக இருங்க. உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே அது இருக்கட்டும். அப்போது இமீடியட்டாக படுங்க. எல்லாம் மீறி போகுது, கண்ணு செவக்கிற மாதிரி ஆகுது, நாக்கு காஞ்சிரமாகுது, ஐயோ அப்படின்ற மாதிரி உடம்புக்குள்ளே சொல்லும். கட்டுப்பாட்டை இழக்க பார்க்கும், மயக்கம் வரும், தள்ளும், என்ன பண்ணுறனே தெரியாது. அந்த நேரத்தில் தண்ணி குடிச்சிட்டு கண்ணாடியில் போய் பார்த்து நல்லா கோவப்படுறோம் அப்படின்னு நிதானமாக பண்ணுறோம். அதர்வைஸ் மூலையில் என்ன அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. கோபம் உங்களை பாதிக்காத வரைக்கும் நல்லது.